ஹலோ ஹாய்ஸ், நான் பெரிய வீடியோ போட போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பெரிய வீடியோ இதுதான். எங்களுக்கு அற்புதத்தை காட்டின அந்த முருகன் என் மகன் மூலியமாக காட்சி கொடுத்தாரு. எப்படின்னா, நான் கந்தனாகவும் வருவேன், வேலனாகவும் வருவேன், இல்லை யாராவது சாதாரண ஆளாக கூட வருவேன். என்னுடைய பசியை நீ தீர்த்து விடு, நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் புளியோதரையும் மண்டி ஊறுகாலாம் கொண்டுட்டு போனோம். அப்போ சாப்பாடு அவருக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம பழைய மண்டபம் இருக்குல்ல, சாமி கோயில், அங்கே உட்காந்துருந்து எல்லோரும் சாப்பிட்டோம். சாமிக்கு எடுத்து வச்சுட்டு யாருமே வரலைன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன அற்புதத்தை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். என்னோடய மகன் மாலை தான் போட்டிருக்கேன், என் வீட்டுக்காரர் மாலை தான் போட்டிருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் எந்திரிக்க போகிறோமே, முருகா என்ன முருகா இப்படி செஞ்சிட்டியே, வர்றேன்னு சொன்னியே, ஒருவேளை பூசாரி இதே வரப்போகிறாரோ, இல்லை ஒரு பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்க, அவங்க தான் குழந்தையோடு வாங்கிட்டு போகிறாங்களான்னு நினச்சேன். அவங்களுக்கு 10 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் என் மகன் பசிக்கலமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடுமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது, ஐயோ முருகா என்ன முருகா இவன் கேட்குறா, நீ முருகா நீ வரலையே அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என் மகன் ஒரு மூத்தவன் சொன்னேன், அம்மா முருகனுக்கு மாலை போட்டிருக்கியாம்மா. என்னுடைய மகன் மாலை போட்டது எனக்கு தெரியும், ஆனால் இவனே முருகனுக்கு மாலை போட்டிருக்கியான்னு எனக்கு உணர வச்சதே கந்தன் தான். அந்த கந்தனே வாங்கி சாப்பிட்டது எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. ஆனால் இது மாதிரி நீங்கள் இதை பயனடைஞ்சுக்குங்க. கந்தன் இருக்கார், இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பாரு. கஷ்டம் வருதுன்னு நீங்கள் தயந்து ஓடாதீங்க. அற்புதமான இதை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுக்கணும் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு. நீங்கள் அவர் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னுடைய மகன் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிச்சுமா, வாமா போகலான்னு சொல்லும்போது நான் எட்டி பார்த்தேன் பாருங்கள். அப்படியே வேலனா நிற்கிறாரு. படத்தில் மேலே பார்க்குறேன், வேலனா நிற்கிறாருங்க.